ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சத்யா ஈஸி குக்கிங்கில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சத்யா ஈஸி குக்கிங், ஓகேங்களா? தேங்க்யூ. இப்போ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் பார்க்கலாம் வாங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதோட சென்டர் பீஸ் நம்ம எடுத்து கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிடணும். அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி சென்டராக கட் பண்ணிக்கணும். இப்போ 4 சைட்ஸ் வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் லேசாக மசாலா எதுவும் வரதுக்காக இந்த லேசாக ஒரு ப்ரெஸ்ஸிங், அவ்வளோவே. இது அடிஷ்னல் தான், உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் இதை செய்யலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி நான் அதை கட் பண்ணி ரெடி பண்ணிக்கினேன். நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன், ஓகேங்களா? எல்லாமே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிட்டேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம், ஓகேங்களா? இப்போ நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த கட் பண்ணி வச்சுருக்க அந்த கத்திரிக்காயில் அந்த மிளகாத்தூளும் உப்பும் போட்டு அந்த மசாலாவை இதில் ஜஸ்ட்டு போட்டுக்கலாம், ஓகேங்களா? போட்டால் இன்னும் கொஞ்சம் காரம் சாரமாக இருக்கும். கத்திரிக்காய் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சப்புன்னு இல்லாமல் இது ஒரு டேஸ்ட்டு ஃப்ளேவர் கொடுக்கும். ஜஸ்ட்டு நம்ம இப்படி பண்ணும்பொழுது அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா ஒட்டிக்கும் அந்த மசாலா. அதனால தான் அப்படி பண்ணணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன், ஓகேங்களா? நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட் பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக புதினா, ஓகேங்களா? இது வாசனைக்காக போடலாம், அது உங்கள் இஷ்டம்தான். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இப்போது தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு, 2 தக்காளி எடுத்து நான் அதை கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், ஓகேங்களா? அரைச்சி இப்போது ஒரு பவுலில் வச்சிட்டேன். இப்போ 3 வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பவுலில் வச்சிட்டேன், ஓகேங்களா? இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. இதில் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், இது எல்லாமே தான் அதில் இருக்குது, ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கரம் மசாலா தூள் வாசனைக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். அப்புறம் மிளகாத்தூள், இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த கத்திரிக்காவை ஜஸ்ட்டு இதில் எண்ணெயில் பொரித்து செப்ரேட்டாக நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம், ஓகேங்களா? இப்போது அதை ஒரு தட்டில் நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போ எல்லா கத்திரிக்காவும் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட் அதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், அந்த கிராம்பு எல்லாமே 1 பை 1 நம்ம இதில் போட்டுக்கலாம், ஓகேங்களா? இப்போ 3மே போட்டாச்சு. இப்போ அரைச்சி வச்ச அந்த வெங்காயத்தை நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா அதை வதக்கிக்கணும். இப்போ வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை வதக்கிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிறதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதக்கிறதுக்கு அப்புறமா தக்காளி ஊற்றிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி அரைச்சி வச்ச அந்த தக்காளியும் அதில் போட்டு தக்காளியை இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். புதினா கொஞ்சம் வாசனைக்காக தான் நான் போடுறேன், ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் புதினா போடலாம், இல்லைன்னா வேண்டாம், ஓகேங்களா? இப்போ புதினாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கத்திரிக்காவை நம்ம இதில் போட்டுட்டு இந்த மசாலாவோட கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம்.
இப்போ ஜஸ்ட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ கரம் மசாலா தூள் அந்த வாசனைக்கு நம்ம போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மசாலாவும் ஜஸ்ட் அது எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போது கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டது. அது நல்லா வேகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் காரம் கம்மியாகவோ இல்லை உப்பு கம்மியாக இருந்தால் எல்லாம் சரி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த தண்ணி எல்லாம் கொதித்து நல்லா ட்ரை ஆகிடணும். ஓகேங்களா? ட்ரை ஆகி இந்த மாதிரி வெறும் மசாலா நல்லா திக்னஸாக இருக்கணும் குழம்புக்கு. அப்போ தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இறக்கணுன்னா அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரியான ரெசிபிக்கு சத்யா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா எதுனா இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இது மாதிரியான ரெசிபிக்கு சத்யா ஈஸி குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.